ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 6 கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறாரு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறுறதுனால பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் வேறு லெவலில் போக போகுது. ஆனால் உங்களோட மைண்டை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும்போது கரெக்டாக வீட்டில் சண்டை வந்துடும். அதனால் நீங்கள் பணம், உறவு இதை 2யும் பிரித்து பார்த்து பழகிக்கணும். இனிமேல் அதாவது இந்த சனியோடைய தாக்கம் இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 2.5 வருஷத்துக்கு இருக்கதா போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு டைம், அதுக்கு ஒரு டைம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும் போது உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் சண்டை போடு, இந்த டைம் நான் போய் சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுங்கள். வேறு வழி கிடையாது. ஏன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு பாதகமாக போயிடுச்சு. ஆனால் தொழிலுக்கும் பிஸ்னஸுக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. அதாவது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய மாதம் தான் இது. 10ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம், திக்பலம் பெற்றிருக்கக்கூடியது. அதுவும் 6 கூடையவர் இருக்கனால உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டாக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான். ஏன்னா 11ல் சுக்கிரன் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனுங்க. இது இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் பணத்தை அள்ள முடியும். இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்துக்காக பிளான் போட்டுட்டு இருந்திருப்பீங்க, இது கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த விஷயம் எல்லாமே இந்த மாதம் நல்ல வருமானம் வரக்கூடியது, நல்ல லாபம் வரக்கூடியது. இந்த ஒரு மாதம் நல்ல கூடுதலாக முயற்சி போட்டிங்க அப்படின்னா நல்ல வருமானத்தை அள்ளிடலாம். லாபம்ங்கிறது கொஞ்சம் நஞ்ச லாபம் இல்லை, பெரிய லாபத்தையே நீங்கள் பார்க்க முடியுங்க. 7 கூடிய புதன் 9ஆம் இடத்துல இருக்கனால 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7 கூடிய புதன் 9ஆம் இடத்துல இருக்கனால இவ்வளோ நாளாக எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகும். உங்களுக்கு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அது 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள்லாம் தானாக தேடி வரும். அதே மாதிரி மனைவி மூலிமா அல்லது லைஃப் பார்ட்னர் மூலிமாவோ அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலிமாவோ நல்ல ஆதாயம் பெறக்கூடிய மாதம் தான். கடன் ரீதியாக இருந்த மன உளைச்சல், கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த மாதம் சால்வ் ஆகும். இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி போட்டிங்க அப்படின்னா உங்களோட கடனை வாழ்நாளில் இது அடைச்சிட முடியும். உங்களுக்கு வாழ்நாளில் கடனே வாங்க தேவை இருக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு வருது. கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசி அதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்கார். இது என்னென்னா கூடுதலான முயற்சி போடணுங்கிறது தான் அவர் சொல்ல வராரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, உத்தியோக ரீதியாக வெளிநாடுக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு. ரொம்ப நாளாக ஃபாரின் போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறிடும். 9 கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மன கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. இவ்வளோ நாளாக பிரச்சனையில் இருந்த காதல் சுமூகமாக முடிவுக்கு வரும். மனசுக்கு ரொம்ப டிப்ரெஷன் கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதம் உறுதியாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தானாக வந்துடும். வீட்டில் இவ்வளோ நாளாக பர்மிஷன் கிடைக்காம இருந்தால் கூட மேரேஜுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அது கிடச்சிரும். காதலில் சக்ஸஸ்ஸு. ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் ஆகிறது. ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ்னால் இந்த மார்கழி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கு உண்டான சோர்ஸ் இந்த மாதத்தில் வந்துடும். அதுக்கு உண்டான ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடைபெற்றும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், பர்மிஷன் கிடைக்கும். வீட்டில் பெற்றோர்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய ஆசீர்வாதம் மூலியமாகவே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நல்ல அதிர்ஷ்டமான மாதமாக இருக்குது. ஒரு சிலருக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. 11ல் இருந்த சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு 2 கூடையவர் குடும்பஸ்தானம், குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம், குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி ராகு லக்னத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கனால அப்பப்போ கொஞ்சம் டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே அதெல்லாம் சுமூகமாக போகக்கூடிய காலகட்டம் தான் இது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, பார்ட்னர் நீங்கள் தொழில் மூலிமா பார்ட்னர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அனுசரணையாக பேசுங்க.
ராகு வந்து உங்களுடைய ராசியில இருக்கனால, கொஞ்சம் வந்து இனம் புரியா கவலைகள் இருக்கும். இனம் புரியாத ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்த பறிகொடுத்த மாதிரி இருக்கும். ஆனா, அதுக்கெல்லாமே இந்த மாதம் வந்து வாய்ப்பு குடுக்காதீங்க. அதுக்கெல்லாம் இடம் குடுக்காதீங்க. ஏன்னா, இந்த மாசம் வந்து நீங்க இன்கம்ம ஈட்டக்கூடியது. வருமானத்த ஈட்டக்கூடிய மாதமா இது இருக்கனால, அது எல்லாமே தவிர்த்துருங்க. தள்ளி வச்சுருங்க. அப்புறமேல் நீங்க வந்து கவலைப்பட்டுக்கலாம். அப்புறமேலு டிப்ரஷன் ஆயிக்கலாம். இந்த மாசம் நீங்க சம்பாரிக்கிறதுக்கு உண்டான வழிய பாருங்க. 4க்குடைய புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது. படிப்புல வேற லெவல். படிப்புல வந்து படிப்ப பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து இவ்வளோ நாளா எப்படி இருந்தாலும் சரி, இனி இந்த மாதம் வந்து பெரிய லெவல்ல படிக்கக்கூடியது. நல்ல எப்பவுமே படிப்புல ஃபோக்கஸ்டா இருக்கிறது, ஷார்ப் மைண்டா இருக்கிறது, நல்ல ஞாபகத்திறனு, டீச்சர்ஸ் கிட்டலாம் நல்ல பேர் வாங்குறது, நல்ல மார்க் வாங்குறது இது எல்லாமே இருக்கும். உயர்கல்வியும் ரொம்ப சூப்பரா இருக்குது. படிச்சு முடிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது. 6க்குடையவர் வந்து 10ல திக்பலம் பெறதுனால, உத்தியோகத்தில இருக்கவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கிறது. அதேமாரி வேலை கிடைக்கிறது. வேற டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது. வேற வெளிநாட்டிலயோ அல்லது வெளி மாநிலங்கள்ல வேலை கிடைக்கிறது. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மாசம். 7 சனி அப்படிங்கும்போது ஒரு 7 வருஷமும் கஷ்டத்தையே குடுத்துட்டுலாம் இருக்க மாட்டாரு. ஆனா பெரிய லெவல்ல இந்த மாசம் மாற்றம் இருக்கு. நீங்க தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடியது. வீட்டு நபர்களுடைய அதாவது குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா போகணும். ஒரு சிலருக்கு வந்து தந்தையார் வழி சொத்துக்கள்லாம் தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் தானா தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டமா இருக்கு. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி, அரசாங்க அதிகாரிகளுக்கும் சரிங்க. இந்த சூரியன் திக்பலம் பெறதுனால, சூரியன் வலுவான மாதமாக இருக்கனால, இது உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டகரமானதா இருக்கு. எல்லா விஷயங்களும் தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.